Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். கர்த்தர் மேல நம்ம வைக்கிற விசுவாசம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தேடி தரும். எல்லாவற்றையும் விசுவாசம், பேச்சுல, நடவடிக்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் எந்த அளவுக்கு விசுவாசத்துல வளர்றோமோ, எந்த அளவுக்கு அதிகமா விசுவாசம் வைக்கிறோமோ, நமக்கு ஆசீர்வாதம் தானா தேடி வரும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் சொல்லிருக்காருங்க. நீங்க ஜெபம் பண்ணும் போது எவ்வளவு கேட்டுக்கொள்வீங்களோ அதை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவையில் உங்களுக்கு உண்டாகும் சொல்லிருக்காங்க. இஸ்ரேலிய ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியம் சொல்லிருக்காரு. நம்ம ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியமான வேலை. எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எந்த அளவுக்கு கர்த்தர் மேல விசுவாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு பிரியமா மாறணும். நம்ம பிரியமா மாறும்போது ஆசீர்வாதம் தானா தேடி வரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் பக்கத்துல போக முடியாது. ஏன்னா விசுவாசம் தான் நமக்கு பேரே. விசுவாசி எந்த விசுவாசி? கர்த்தர் மேல வச்சுக்க விசுவாசம். அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், எனக்காக வழக்காடுவார், எனக்காக யாவை செய்து முடிப்பார், எனக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லி முழு மனதோடு கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் தானா தேடி வரும். நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி, யார் அந்த நீதிமான்? நீங்களும் நான் தாங்க. கர்த்தர் தம்முடைய நீதியின்படி உங்களை என்ன நீதிமானா மாத்திருக்காரு. மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையான பிழைப்பாசம் தின்றாங்க. கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு, அவர் வார்த்தை மேல விசுவாசம் வச்சு, அவர் மேல நான் முழு நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தானா தேடி வரும்படி செய்வாரு. நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்கும். ஆசீர்வாதம், சுக, பெண், ஆரோக்கிய, வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் எல்லாவற்றையும் தேவைக்கு அதிகமாக செய்கிற தேவன் இன்று உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். எப்படி? விசுவாசத்துல வளரும் போது. ஆதியில இருந்த விசுவாசம் இப்ப இருக்கா? விசுவாசத்துல வளரணும், ஜெபத்துல வளரணும், அபிஷேகத்துல வளரணும். நம்ம விசுவாசத்துல வளர வளர ஆசீர்வாதம், சுக, பெண், ஆரோக்கியம், சமாதானம், நிம்மதி எல்லாம் தானா தேடி வருவோம். இன்றைக்கு கர்த்தரோட பேச விரும்புகிற வார்த்தை, நீ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.